நண்பா, உனக்கு போன் பண்ணி வர சொன்னாருல்ல, அவர் மேலதான் இருக்காரு, போய் பாரு. மேல இப்போ வந்த கீழ ஒரு Dress மேல ஒரு Dress. அதெல்லாம் சரி, நீ யாரு? என்ன எதுக்காக வர சொன்ன? உன் பாட்டியோட சேர்ந்து நீயும் சாகலான்னு நினைச்ச, ஆனா வெட்டியா விடல. அருவியில இருந்து குதிச்சு சாகலான்னு நினைச்ச, நான் விடல. 5 0 உன் கண்ணுல காட்டி உன்னை இந்த இடத்துக்கு வர வச்ச. அப்படின்னா நீ என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு. நீ சாகணும்னு நினைச்சாலாம் செத்து போக முடியாது. எவனோட சாவையும் எவனும் நிர்ணயிக்க முடியாது. நான் சாவ முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் இப்பவே இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து காட்டுறேன் பாரு. பாரு. ஓகே, ஸ்டாப் ஸ்டாப். ஓகே, தேங்க் யூ. அது யாருக்கே வேணும்? துட்டடு. துட்டுன்னா என்னன்னு தெரியாதா? 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறும்போது என்ன சொன்ன? இறங்கும்போது தரேன்னு சொன்னல. இப்ப துட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? துட்டடுப்பா, 100 ரூபாய். 100 ரூபாவா? அப்படின்னா என்னது 100 ரூபாவை நீ பார்த்ததே இல்லையா? என்ன கேனே நினைச்சியா? ஏதோ டீசெண்டா இருக்கிறியான்னு வண்டியில ஏத்துன. எங்களை மாதிரி ஏழை பாளைகளை ஏமாத்தினா உனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகும். வந்துட்டேன் காலம் காத்தால சாவுக்கிறேன். சார் 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 சார், அந்த ஆளு 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறனா? ஆமாயா, அவன் ஒரு பெரிய 420 கேடி. வா சார், இப்பதான் சார் அவன் 8வது மாடியில நின்னுட்டு இருந்தான். அவன் சொன்னதுனால தான் நான் மாடியில இருந்து குதிச்சேன். என்னது 8வது மாடியில இருந்து அவன் சொன்னாரு நீ குதிச்சியா? குதிச்சும் பொழைச்சிட்ட. இத நான் நம்பணும். அடிச்சு பையா, நானே தடுப்புறத வந்து தெரிஞ்சே. நீ இப்பதானே 8வது மாடியில இருந்த, அதுக்குள்ள எப்படி 200 கிலோமீட்டருக்கு பின்னாடி அந்த வண்டியில இருந்து வந்த? 200 கிலோமீட்டர் இல்ல, 2000 கிலோமீட்டரா இருந்தாலும் ஏறி வந்துருவேன். சரி, உன் கதைக்கு வா. சாகரன்னு சொன்ன, சாகல. தட் இஸ் ஃபேட், விதி. தலையெழுத்துன்னு எதுவுமே இல்லன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொழைச்சிருவாங்க. ஏன் தலையெழுத்து உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய தெய்வமா? ஆமா. நீ தெய்வமா? எதுக்கு சிரிக்கிற? நீ சொன்னது கேட்டு சிரிக்காம? நீ இப்ப எங்க இருந்து குதிச்ச? மாடியில இருந்து குதிச்ச. அப்ப நீ எங்க விழுந்த? ரோட்ல விழுந்த. இப்ப எங்க இருக்கன்னு பாரு. பயமா இருக்கு. இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம சாகுன்னு டிசைட் பண்ண? சாவுனா உனக்கு பயம் தானே? யாருக்கு தான் இல்ல. சரி, அதெல்லாம் போகட்டும். நீதான் கடவுள்னு நான் எப்படி நம்புறது? நம்பிக்கை வரலையா? இரு, இப்ப வருதா? பாட்டி பாட்டி பாட்டி. டேய் டேய், நான் உன் பாட்டி இல்லடா, நான் தான். இப்ப பாரு. நீ இல்லடா, நான் தான். இப்படியே இருந்துருவா? வேண்டாம், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இரு. ஆனா நீ ஒன்னும் தெய்வம் இல்ல, நீ யாரோ மந்திரவாதி. டேய் டேய், ஒன்னும் பயப்படாது. நீ என்னைக்காவது தெய்வத்தை பார்த்திருக்கியா? ஏன் பார்த்ததில்ல? எங்க ஊர் கோயில்ல சாமி தலையில பெரிய கிரீடம் வச்சிட்டு இருக்கோம். இடுப்புல பட்டு துணி கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் நிறைய நகை போட்டுட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அட, நானே நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சு போட்டுக்கிட்ட மாதிரி சொல்றேன். அதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். நான் எங்க வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எந்த ரூபத்திலயும் இருப்பேன். நீ தெய்வம்னு சொல்றல, பாவம் அந்த அப்பாவி டிரைவருக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்தனல, ஏன் அப்படி செஞ்ச? அது தப்பு இல்ல நண்பா. பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல. பணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சான். நீங்க பணத்தை மகாலட்சுமின்னு பூஜை பண்றீங்க. ஆனா பணத்துல மகாலட்சுமியோட படம் இல்லையே, மகாத்மா காந்தியோட படம் தானே இருக்கு. நீங்க செலவு பண்ற பணத்துல இருக்கிற கையெழுத்து கடவுளோடதா? யாரோ ரிசர்வ் பேங்கோட கவர்னர். நீங்க எத்தனையோ கடவுளை வணங்குறீங்க. அவங்க பேரை எழுதாம நீங்க பேசுற உங்க மொழியை ஏன் அந்த பணத்துல எழுதுறீங்க? அந்த மாதிரி பணத்தை நான் ஏன்டா அந்த லாரி டிரைவர் கொடுக்கணும்? இன்னும் ஒரு வாரத்துல அந்த லாரி டிரைவர் லாட்டரியில 10 லட்சம் ரூபாவை ஜெயிக்க போறான்.
என்ன திட்டின அந்த லாரி டிரைவர் அந்த பணம் வந்ததும் எனக்கு தேங்காய் உடைப்பான். என்ன கும்பிடுற எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உன்னோட நல்ல மனசுக்காக தான். நீ எல்லாருக்காகவும் வேண்டிப்ப, ஆனா உனக்காக வேண்டிக்க மாட்ட. அப்படிப்பட்ட நீ உன் மனைவியும் விடக்கூடாது, உன் உயிரையும் விடக்கூடாது. என்னால தனியா என்ன செய்ய முடியும்? உனக்குள்ள பயம் அதிகம் நினைச்சன்னா பலவீனம் ஆயிடுவ. அதே பலம் அதிகம் நினைச்சா ஜெயிச்சு காட்டு. எத் பாவம் தத் பவதி. நீ எதை விரும்புறியோ அதுவே உனக்கு கிடைக்கும். எழுந்து வந்துட்டா இனி உன் கல்யாணம் அவ்வளவுதான். மாப்ள, நாம முடிவு பண்ண தேதியில கல்யாணம் நிச்சயம் நடக்கும். கொல்லுங்கடா. போன பல்புன்னு நினைச்சா இவன் 1000 வாட்ஸ் பவரோட வந்திருக்கானே. அங்க பாத்தீங்களா, அடிச்சு தூள் கலப்பி பொளந்து கட்டுறோம். வாடி, நம்ம பிள்ளைக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசுவோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த பொண்ணு தான் பண்ணி பேப்பா. அப்படின்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம். நீ நட. பாசத்தோட சோறு போட்ட அந்த அக்கா என்னைக்கும் மஞ்சள் குங்குமத்தோட இருக்கணுங்கிறதுக்காக தான் உங்களை விடுறேன்.
இப்போல இருந்து இதுதான் உன் வீடு. நீ என்ன இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டியாங்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எவனுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் சொன்னது நடக்கல, நான் ஆம்பளையே இல்லடி. உன் மனைவியா தான் வாழணும்னு என் தலையில எழுதியிருந்தா உயிரை விடுவேனே தவிர கண்டிப்பா உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன். 10 பேர் அடிச்சு தூக்கிட்டு என்னை இழுத்துட்டு வந்துட்டேங்கிறதுக்காக உன் பொண்டாட்டி ஆயிடுவேன் நினைச்சியா? என் மனசு ஒத்துக்கணும்டா. என் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் போகிறதுக்காக தான் உனக்கு பொண்டாட்டின்னு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டேன். ஆனா அதுக்குன்னு உன் கூட படுத்து 4 பிள்ளைங்களை பெத்துப்பேன்னு நினைக்காத. பாரு, நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும் போது உன்னை நான் என்ன வேணாலும் செய்ய முடியும். ஆனா என்னதான் தாலி கட்டினாலும் பொண்டாட்டியோட அனுமதி இல்லாம தொடரவன் புருஷனே கிடையாது. நான் இப்ப சொல்றேன்டி, என்னைக்காவது ஒரு நாள் நான் தான் உன் புருஷன் உன் வாயாலைய சொல்ல வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் சுண்டு விரல் கூட உன் மேல பட. சத்யா, 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 I love you சத்யா. நம்ம போட்டோ கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதிர்ஷ்டம் நினைச்சுக்கோ. நல்ல வேளை பேனர் அடிச்சு தொங்க விடல. தொங்க விட்டிருந்தா ரோடா அலைஞ்சிருப்பான். நான் சத்யாவை கிஸ் பண்ணேன்டா. என்ன பண்ண போற? தடுப்பியா? come on hit me. பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பின்ன உன் புள்ளையாச்சே. முதல்ல போய் அவனை தடுத்து நிறுத்துங்க. பிரேமே, இது நிஜம் இல்லையா? போய் ஆமாப்பா, உங்களாலதான் என் வாழ்க்கை பொய் ஆயிடுச்சு. அந்த ஜோசியக்காரன் அன்னைக்கு சொன்னது உண்மை இல்ல. பொய்யன நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம என் வாயை மூட வச்சு சத்யாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவன் செத்துருவான்னு சொன்னீங்க. செத்துருவான்னு நினைச்சவன் சாகாம ஸ்ட்ராங்கா திரும்ப வந்துட்டான். இப்போ என்னப்பா செய்ய சொல்றீங்க? என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. எப்பா அவங்க 2 பேருக்கும் 4-5 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா? என்னோட தங்கச்சிய பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ நெருப்பு. உங்க தங்கச்சி நெருப்பு தான். ஆனா அவன் சுனாமி ஆச்சே. உங்க பேச்சை கேட்டு அவனுக்கு கழுத்து நிட்டின உங்க தங்கச்சி அவன் கப்புன்னு கைய பிடிச்ச உடனே கபால்னு போயிட்டாளே. எனக்கு என்னவோ அந்த பொண்ணு உன் பொண்டாட்டியாருது டவுட் தான். என் தங்கச்சியோட ஜாதகத்தை பார்த்து சொன்னது காலையில டிவில வர ஜோசியம் கிடையாது, நீலகண்ட சாஸ்திரி. இன்னை வரைக்கும் அவர் பார்த்து சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. சத்யாக்கு கல்யாணம் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வரும்.